எந்த கட்சியுமே விஜய் கூட கூட்டணிக்கே வராம தனிச்சு விடப்பட்டுட்டாரோ விஜய் அப்படின்ற கேள்விகளும் இங்க எழுது. இல்ல ஆக்சுவலா அப்படின்னா கிடையாது. ஸோ ஸ்டில் தே ஆர் ஹேவிங் டிஸ்கஷன் வித் மெனி பார்ட்டிஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்போட அவங்க பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லிம் பார்ட்டிஸோட அவங்க இன்னும் ஸ்டில் தே ஆர் இன் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி அவங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க 23 சீட்டு கேட்டிருக்காங்க. எல்லாம் ஒரு இடத்துல தான் நிக்கிறாங்க. எல்லாமே ஒரு இதுல தான் நிக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி கூட்டணி அவர் ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூக போராளி அவருக்கு சீட்டு கொடுக்குறாரு. சரி, புரிஞ்சுங்களா? அவர் ஒரு கான்ஸ்டிடுவன்சில தான் நிக்க முடியும். நீங்க இப்ப கருணாஸ் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு கான்ஸ்டிடுவன்சி தானே. சோ அவரை நீங்க கூட்டணின்னு சொல்லாம அவங்களை அணைச்சுக்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி சமூக ஆர்வலர் 2 பேரை வந்து லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்கன்னா ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மைன்ட். ஓகேங்களா? அவங்க இயக்கத்து சார்பாக ஆனா வந்து விசில் சின்னத்திலே நிக்கிறதாவும் அவங்க இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி அவங்க லீக் பண்ணாம அதை வச்சிருக்காங்க.